உங்களுக்கு எல்லாருக்குமா சேர்த்து ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்றேன். யூடியூபர் எஸ்கே கிருஷ்ணா இன்றைய நாளில் மல்லாக நீதவான் நீதிமன்றத்தினால் வந்து பிணையில வெளியில வந்திருக்கிற ஒரு செய்தியை வந்து ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் எல்லாருமே வந்து அதிகமான உறவுகள் வந்து தொலைபேசி அழைப்புகள் ஊடாக வந்து அழைத்து கொண்டிருக்கிறீங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணா எஸ்கே கிருஷ்ணாவுடைய வழக்கு இப்போ நீதிமன்றத்தில் வந்து தொடர்ச்சியாக மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வழக்குகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், வேறு அரபு நாடுகளில் இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும், கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்ப அதிகமாக வந்து ஒவ்வொரு வழக்குகள் வந்து இடம்பெறுகின்ற போதும் எப்ப கிருஷ்ணா வெளியில வருமா அப்படியே வெளியில வருமான்னு சொல்லி உங்களுடைய அழைப்புகளை வந்து எடுத்து கொண்டிருக்கிறீங்க. அந்த ரீதியில வந்து இன்றைய நாளில் குவைட்ல இருந்து ஒரு ஆக்கவரால் எடுத்திருந்தா, தம்பி எனக்கு வந்து உண்மையிலேயே கிருஷ்ணா வெளியில வந்த உடனே லைவ் அப்டேட் தாங்க, அந்த வீடியோ பதிவுகள் எடுத்து போடுங்க என்று சொல்லியிருந்தாங்க. அப்ப நானும் சரி அக்கா, வீடியோ எல்லாம் நாங்கள் வெளியில நீ எடுக்க முடியாது, தகவல் வந்து கிடைச்ச உடனே நான் ஒரு நியூஸாக உங்களுக்கு வந்து சொல்லுவேன், அதை நீங்கள் பாருங்க, பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி அதை தாண்டி இப்போ தொடர்ச்சியாக அழைப்போல் வந்து கொண்டு இருக்குது. என்ன மது உங்களுடைய அப்டேட் வருமென்று பார்த்து கொண்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன வீடியோ போடையில்னு சொல்லி லண்டன்ல இருந்தும் கனடாவில இருந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ எல்லாருமே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், என்ன உனக்கு தானே எல்லாருமே கால் பண்ண, நீ அந்த பில்டப் விடாத அப்படி ஒரு சில பேர் வந்து என்னோட வந்து காய்ச்சிருந்தாங்க. ஏன் எங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு வழக்குகளையும் நாங்கள் வந்து தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக சட்டத்திரைகளோட சொல்லி வச்சு அதை என்ன நடந்திருக்குது, என்ன பிணை கிடைக்கலையா என்ற மாதிரியும் வந்து சொல்லி வைக்கின்ற நேரத்தில் எங்கள் நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கு ஒரு ஆளுக்கு வந்து பிணை நடந்திருக்கு, இன்றைக்கு இல்லை பிணை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நாங்கள் அந்த செய்தியை வந்து மக்களுக்கு உடனே சொல்றது. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ அங்கே இருக்கிற கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கு இருப்பாங்க. நீதிமன்றத்தில் இருக்கின்ற போது அவர்கள் நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் முடிச்சு வீட்டை போய் அதுக்கு பிற்பாடு தான் வந்து காவலி பதிவுகள் வந்து போடுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து ஃபோன் அடித்தா கூட அவங்க யாருமே வந்து ஃபோன் எடுக்க முடியாது. அப்போ இப்போ எனக்கும் வந்து அனுசன் அண்ணாவும் வந்து எடுத்திருந்தார், என்ன மாதிரி கிருஷ்ணா விட்டுட்டாங்களா என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ நான் அண்ணன் சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த தகவல் வந்து கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாருமே வந்து கிருஷ்ணாவுக்காக வந்து என்ன சொல்கிறது, என்னதான ஒரு சில பிள்ளைகள் வந்து விட்டிருந்தாலும் இப்போ நாட்கள் போக எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணா மேல இன்னும் ஒரு கூடிய ஒரு அன்பு தான் வருதுன்னு நான் சொல்லுவேன். என்ன ஒரு பரிதாபமோ ஒரு அன்போ என்னதான் இருந்தாலும் வந்து இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா துப்பாக்கி சூடு தொடர்ச்சியாக இவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. இப்போ தென்னகோணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து பிணையில விட்டுருந்தாங்க. அப்படி தொடர்ச்சியாக இவ்வளோ பெரிய குற்றங்கள் செய்கின்ற எல்லாருமே வந்து இப்போ வெளியில இருக்கிறாங்க. உடனே எல்லாருக்குமே வந்து பிணை கிடைக்குது. அப்போ என்னண்டு இப்போ எல்லாருமே வந்து கேட்கறது, அப்போ இலங்கையில வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது, எவ்வளோ துப்பாக்கிச்சூடு நடக்குது, எவ்வளோ கற்பழிப்பு நடக்குது, எவ்வளோ விஷயம் நடக்குது. அப்போ இவ்வளோ பேரும் வந்து வெளியில தெரியுறாங்க, எல்லாருக்குமே பிணை கொடுக்குறாங்க. கிருஷ்ணாவுக்கும் வந்து கொடுக்க வேணும் என்றுதான் வந்து எங்கள் அந்த அவருடைய வீடியோ பார்க்குறா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அப்படியான ஒரு மனநிலையில வந்து எல்லாருமே வந்து இறைவனை வேண்டிக் கொண்டு. எனக்கு ஒரு அக்கா ஒரு சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒவ்வொரு நாளும் வேண்டாத நாளில் நான் சர்ச்சுக்கு போய் கிருஷ்ணா வெளியில் வரணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டே இருப்பேன்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ சிறைச்சாலை அண்டிய பகுதியில் ஒரு ஒழுங்கைகளாக நின்று காய்ச்சி கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு கொஞ்சம் நேரத்தில் அந்த தகவல் கிடைக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு அந்த தகவலை வந்து சொல்லுவேன், நீங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளலாம்ன்றதை வந்து. ஏன்னா சென்ற முறையும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி பிணை கிடைக்கும் என்று சொல்லி எல்லாருமே நினைச்சு கொண்டிருந்த நேரத்தில் வந்து 3 பேருக்கு வந்து பிணை கிடைக்கல. அந்த 4வது நபருக்கு மட்டும் நான் வந்து மல்லாக நீதிமன்றத்தில் வந்து பிணை கிடைச்சிது. இன்றைய நாளையும் வந்து 3 வந்து பிணை கிடைக்கணும் என்று சொல்லித்தான் எல்லாருமே வந்து எல்லாருடைய வேண்டுதலும் வந்து அதைத்தான் இருக்க போது. ஆனால் சட்டத்தரணிகள் வந்து இந்த மாதிரி வாதாடுகிறார்கள், நீதிபதி என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்க போறாரு, இன்றைக்கு வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்றதை வந்து என்ன ஒரு சிறிது நேரத்தில் வந்து தெரியுமான்னு சொல்லி நினைக்கிறேன். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். உண்மையில இன்னைக்கு வந்து எங்களுடைய எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் மல்லாக நீதிமன்றத்தில் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கார். நானும் வந்து அங்கே தான் நிற்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷம். அதாவது வந்து கிருஷ்ணாவோட ஆதரவாளர்கள் எல்லோருக்கும் வந்து நாங்கள் இதை வந்து அறிய கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த வகையில் உண்மையில் இந்த நீதித்துறைக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் நான் உங்களை சந்திப்பேன். ஓகே, நன்றி, பாய். ஓகே, இதுக்கு முதல் ஒரு டிக்டாக் பதிவில் நான் இந்த ஒரு காணொலி வந்து பார்த்துருந்தேன். நானும் அங்கே தான் நிறைய நேரமாக வந்து அங்கே நின்றுருந்தேன். நின்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நேரமாக நிற்க முடியலை. அதுக்கு பிறகு நான் வீட்டை வந்துட்டேன். வந்த உடனே ஒரு டிக்டாக் பதிவு ஒன்று பார்த்துருந்தேன், கிருஷ்ணா இன்றைய நாளில் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி.
பிறகு உத்தியோகபூர்வமான தகவல் வந்து கிடைச்ச பிற்பாடு தான் வந்து இந்த ஒரு காணொலியை வந்து மீதமான ஒரு காணொலியை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான செய்தி, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான செய்தி. யூடியூபர் உங்களுடைய எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் இன்றைய நாளில் மல்லாபன் நீதவான் நீதிமன்றத்தினால வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கார். உண்மையிலே வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இதை வந்து கேட்குற எல்லாருக்குமே வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இதை யாருமே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. நிறைய பேர், அதாவது கிருஷ்ணாவுடைய ஆதரவாளராக இருக்கட்டும், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களாக இருக்கட்டும், தாய் தந்தையராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு உச்சமான ஒரு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கூட சொன்னது, ஒரு சில பிள்ளைகள் வந்து விட்டிருந்தாலும் கிருஷ்ணா வந்து வெளியில் வரணும், கிருஷ்ணா வந்து நாங்கள் பார்க்கணும் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணா சிறையில் நீண்ட நாளாக வந்து முடியெல்லாம் வளர்த்து ஒரு உடல் மெலிஞ்சு ஒரு என்ன சொல்கிறது, வேறையாக்கள் சொல்கிற விஷயங்களை வச்சு பார்க்கின்ற போது எங்களுக்கு வந்து அவ்வளோ கவலையாக இருக்கும். இப்போ இலங்கையில் வந்து உழவோ பிள்ளை செய்தவங்க எல்லாமே வெளியில் இலங்கையில் உலாவி தெரிகின்ற நேரத்தில் கிருஷ்ணா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் உள்ளுக்கு இருக்கணும், வெளியில் விட்டால் நல்லாக்குமே, அந்த பிள்ளையை விடுங்கன்னு சொல்லி உள்ள புலம்பெயர் உறவுகளாக இருக்கட்டும் நிறைய மக்கள் வந்து உடைய வேண்டுதல் வந்து அதுவாக தான் இருக்கும். இன்றைய நாளில் உண்மையிலேயே வந்து சட்டத்தரணிகளை வந்து உண்மையிலே நன்றி சொல்லணும். நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் வந்து கிருஷ்ணா இன்றைய நாளில் வந்து புனியில் எடுத்துக்காங்க. எல்லாருடைய ப்ரேயர் தான் வந்து கிருஷ்ணா வந்து இன்றைய நாளில் வெளியில் வந்துக்கிறார் என்ற வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து சொல்லிக்கொண்டு, இப்போவும் எனக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு அழைப்பு கொண்டு வந்திருந்து, தம்பி என்ன மாதிரி கிருஷ்ணா வெளியில் வந்துட்டாரா, நான் விடிய என்ன சொல்றது 4 மணிக்கே வந்து வேலைக்கு எழுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட எனக்கு நிறைய அழைப்புகள் வந்திருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமா சேர்த்து ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்றேன். யூடியூபர் எஸ்கே கிருஷ்ணா இன்றைய நாளில் மல்லாபன் நீதவான் நீதிமன்றத்தினால வந்து புனேல வெளியில வந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை வந்து சொல்லிக்கொண்டு, நீங்கள் என்ன இன்று இரவில் இருந்து எப்படியும் நீங்கள் கிருஷ்ணா அவங்களுடைய லைவில் வரலாம், வீடியோ பதிவுகள் வந்து போடலாம், அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய சகோதரர்களும் சரி, அவருடைய சகோதரிகளும் சரி, எல்லாருமே வந்து இன்றைய நாளில் ஒரு சந்தோஷமான ஒரு பதிவுகளை வந்து போடுவாங்க. அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு எல்லாருக்குமே நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். ஓகே, பாய். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். உண்மையில இன்னைக்கு வந்து எங்களுடைய எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் மல்லாக நீதிமன்றத்தால் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கார். நானும் வந்து அங்கே தான் நிற்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷம். அதாவது வந்து கிருஷ்ணாவோட ஆதரவாளர்கள் எல்லோருக்கும் வந்து நாங்கள் இதை வந்து அறிய கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த வகையில் உண்மையில் இந்த நீதித்துறைக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் நான் உங்களை சந்திப்பேன். ஓகே, நன்றி, பாய். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். உண்மையில இன்னைக்கு வந்து எங்களுடைய எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் மல்லாக நீதிமன்றத்தால் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கார். நானும் வந்து அங்கே தான் நிற்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷம். அதாவது வந்து கிருஷ்ணாவோட ஆதரவாளர்கள் எல்லோருக்கும் வந்து நாங்கள் இதை வந்து அறிய கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த வகையில் உண்மையில் இந்த நீதித்துறைக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் நான் உங்களை சந்திப்பேன். ஓகே, நன்றி, பாய்.